வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். ஜனவரி 22, 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். விளையாட்டுச் செய்தி. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி. 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் மகளிர் பாரம்பரிய யோகா பிரிவில் தமிழகத்தின் நவ்யா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. வாள்வீச்சில் ஆடவருக்கான சப்ரை இறுதிச் சுற்றில் தமிழகத்தின் அர்லின் முதலிடம் பெற்றிருந்திருக்காங்க. பேட்மிண்டன் போட்டி. இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய ஆடவர் இரட்டையர்களுக்கான சாத்விக் சாய்ராஜ், சிராக் செட்டி 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாநில செய்திகளில் ஆலிவ் ரிட்லி ஆமை. இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள் டிசம்பர் டு ஏப்ரல் வரை தமிழக கடற்கரையில் முட்டைகள் இடும் காலமாக வனத்துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ். விளையாட்டுச் செய்தி. 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டி டைம் ட்ரையல் பிரிவில் தமிழக வீராங்கனை ஸ்ரீமதி தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸ்ப்ரிண்ட் பிரிவில் ஸ்ரீமதி, தமிழரசி, தன்யாதா, பூஜா, ஸ்வேதா இவங்க அடங்கிய டீம் தங்கப்பதக்கம் வென்றிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய செய்தி. பாலர் சிலை. இந்த பாலர் சிலையை யார் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் மைசூரை சேர்ந்த அருண் யோகிராஜ் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. இது எங்கே வச்சுருக்காங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாநில செய்தி. தமிழகத்தில் 6,19,00,000 வாக்காளர்கள் இருப்பதா வாக்காளர்களுடைய இறுதி பட்டியலை வெளியிட்டிருக்காங்க நம்ம தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாகு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.